பேபிக்கு டிஸ்போசபிள் டயப்பர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபிக்கு வந்து அது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ சைஸ் தான் மெயின். ரெண்டாவது வந்து என்னென்னா அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள். அண்ட் லீக்கேஜ் ப்ரூஃபா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ரிவ்யூஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயாப்பரில் உள்ள ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ஓகேவா, பேபி கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டயாப்பர் பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா எத்தனை இயர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அண்ட் எவ்வளோ டேட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து டயாப்பர் வாங்கணும். ஆன்லைனில் லவ் டயாப்பர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயாப்பர் பேண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த டயாப்பரில் வந்து 32 பேண்ட்ஸ், லார்ஜில் வந்து 90 to 14 kg தாங்கக்கூடிய ஒரு டயாப்பர்ஸ் தான் நான் வாங்கினேன். இந்த டயாப்பரோட ரிவ்யூஸ் பார்த்தேன். ரிவ்யூஸில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய பேர் லீக்கேஜ் இஷ்யூ தான் போட்டிருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் பார்த்தேன். என்னோட பேபிக்கும் சேம் லீக்கேஜ் இஷ்யூ வந்து என்னென்னா ஃபேஸ் பண்ணால் அமேசானில் இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 out of 5 அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த டயாப்பரோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 32 பேண்ட்ஸ் 286. ஸோ ஒரு பேண்ட்டோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 8.94 அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. பட் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இவ்வளோ பிராண்ட் பொறுத்தவரை ப்ரைஸ் வைஸ் ஓகே. ஆனால் வந்து என்னென்னா லீக்கேஜ் இஷ்யூ என்னோட பேபி ஃபேஸ் பண்ணா. ஸோ அது மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேனா மட்டும் பேபிக்கு வந்து நம்ம இந்த டயாப்பர் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா பேபிக்கு என்ன பிராண்டு சூட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். மோஸ்ட்டாக எல்லா டயாப்பர்ஸ்லேயுமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டஸ்ட் காட்டன் சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். பட் எக்ஸாக்டாக காட்டன் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ எக்ஸாக்டாக காட்டன் மெட்டீரியல் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஓகே இது காட்டன் மெட்டீரியல்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் சாஃப்டஸ்ட் காட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் காட்டன் ஆட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கல. லவ் டயாப்பர் பொறுத்தவரை அந்த மெட்டீரியல் வந்து என்னென்னா உள்ள அந்த ஜெல்லி வந்து எல்லா டயாப்பர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த டயாப்பர் வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நம்ம ரேஷஸ் எதுவும் வரலன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது பிராண்ட் மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ ஆன்லைனில் நிறைய கிளாத் டயாப்பர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். கிளாத் டயாப்பர்ஸ் கூட ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் மைலோ ஆப் கூட இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து கிளாத் டயாப்பர்ஸ் வந்து என்னென்னா வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாத் டயாப்பர்ஸோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டயாப்பர்ஸோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நியூ மம்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இந்த டயாப்பர்ஸை நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது நல்லா ரேப் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம என்விரான்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லே நிறைய டயாப்பர்ஸோட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி வேறு டயாப்பர்ஸோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.